ஆணுறுப்புல வந்து மேல நரம்புகள் தெரியுது, அது ஆபத்துன்னு சில நண்பர்கள் கேள்வி கேட்குறாங்க. எனக்கு சின்னதா இருக்கு, நரம்பு சரியா தெரியலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப தெரியுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னன்னா, நரம்புகள் நீங்க என்னைக்கும் பார்க்கவே முடியாது. நரம்பு தளர்ச்சின்றதே ஒரு தப்பான வார்த்தை. நரம்புகள நீங்க என்னைக்கும் பார்க்க முடியாது. நம்ம என்ன பார்க்குறோம்னா, இரத்த நாளங்கள் கைகள்ல பார்க்குற மாரி, ஆணுறுப்பு மேல இரத்த நாளங்கள பார்க்க முடியும். அதுவும் அது சுருங்கி இருக்கிற நிலையில பார்க்க முடியும். ஏன்னா, ஆணுறுப்புக்கு வர்ற ரத்தம் எல்லாம் அப்படி வெளியே வந்துரும். விரைப்படையிற நிலைன்னா என்ன? ஆணுறுப்புல சின்ன 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 பலூன்கள் மாதிரி இருக்கு. வேகமாக ரத்தம் போய் அழுத்தத்தோட கார் டயர் மாதிரி சின்ன 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 கார் டயர் மாதிரி அந்த பலூன்கள் நிரப்பப்பட்டு அழுத்தத்தோட நிரப்பப்பட்டு இருக்கும். அப்போ வெளியே வர்ற ரத்தம் வந்து மிக மிக குறைவாக இருக்கும். கிட்டத்தட்ட வராது. வெளியே வர்ற குழாய் வந்து அடைக்கப்பட்டிருக்கும். உள்ளே போய் ரத்தம் நிறைய பம்ப் பண்ணி கார் டயர் மாதிரி இருக்கும். அப்போ அதனால தான் உங்களுக்கு ஒரு வாழைக்காய் மாதிரியான ஒரு விரைப்புத்தன்மை நமக்கு கிடைக்குது. சாதாரணமாக விரைப்புத்தன்மை இல்லாத நிலையில் சுருங்கி இயல்பாக ஆணுறுப்புக்கு தேவையான ரத்தம் மட்டும் போகும். போகிற ரத்தத்தில் பெரும்பகுதி இன்னொரு பக்கம் வெளியே வந்துடும். அப்போ வெளியே வரும்போது இந்த கைகளில் தெரிகிற மாதிரி நரம்புகள், அதாவது இரத்த குழாய்கள் வந்து வெயின்ஸ் எல்லாம் தெரியும். இது இயல்பானது. இதை பார்த்து யாரும் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது எனக்கு இந்த மாதிரி சுண்ணத் பண்ணுறோம், அப்போ கட் பண்ணிட்டாங்க நரம்ப, இப்படிலாம் பயப்படுறவங்க இருக்காங்க. அப்படியெல்லாம் கட் பண்ண முடியாது. அந்த தோலில் வரக்கூடிய இரத்த குழாய்களை மட்டும் அவங்க எடுத்திருப்பாங்க. இது இயல்பான ஒரு விஷயம். சரி, இப்போ வந்து இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், ஆணுறுப்பில் வந்து ஒரு தைலத்தை தடவுறது, சிறப்பான எண்ணெயை தடவுறது, இதெல்லாம் நல்லதான்னா பொதுவாக தேவையில்லை. நம்ம தமிழர்கள் பண்பாட்டில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்தா அது ஒரு ஆரோக்கியத்தை அதிகமாக்குதுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த மாதிரி உலகம் முழுவதும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுனால ஒரு ஸ்பெஷலாக ஆணுறுப்புக்கோ மற்ற உறுப்புகளுக்கோ பெரிய லாபம் இருக்கிறதா சொல்ல. ஈவன் தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறதே கூட லாபம் இல்லைன்றாங்க டாக்டர்ஸ். தலைக்கு நீங்கள் எண்ணெய் தேய்ச்சா கூட அது உள்ளே போய் முடிகளை வளர வைக்கிறதுன்னா அதுவே கூட நிறைய சந்தேகங்களை கிளப்புறாங்க ஸ்கின் டாக்டர்ஸ். உடல்லையும் அதே மாதிரி எண்ணெயை நீங்கள் மேலே தடவுறது வந்து ஆரோக்கியத்தை அதிகமாக்குமா அப்படின்னா இல்லைன்றது தான் டாக்டர்களுடைய பதில். ஆணுறுப்புல தேவையில்லாத ஏதாவது எண்ணெய்களை தடவாதீங்க, அது ஆபத்தானது. ஆணுறுப்புல இயல்பாக நீங்கள் டெய்லி குளிச்சா போதும். குளிக்கும்போது வாஷ் பண்ணணும். அதனுடைய மேல் பகுதி, தோல் இருக்கிற பகுதியில் ஒரு மைல்டான சோப்பு போடலாம். நீங்கள் வாய்வழி தூண்டுதல் ஏதாவது பண்ணணும்னா அந்த கிளான்ஸ் பெனிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சிவந்த பகுதியில் ஒரு பேபி சோப் மாதிரி போடலாம். அதில் கரோசிவாக ரொம்ப ஸ்ட்ராங்கான சோப் போடக்கூடாது. போடும்போது அது எரிச்சலும் வலியும் உண்டாகும். அதனால் ஆணுறுப்பில் தேவையற்ற எண்ணெய்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது. சில நேரங்களில் என்ன தவறு நடந்ததுன்னா, நண்பர்கள் யாராவது போய் வெளியே போய் செக்ஸ் பண்ணிடுறாங்க. பண்ண பிறகு பயம் வந்துடுது அவங்களுக்கு. பண்ணுற வரைக்கும் பயம் இல்லை. பண்ண பிறகு ஏதோ நோய் வந்துடும் அப்படின்னு அப்போ தான் பயம் வந்து ஆணுறுப்பு வந்து டெட்டால் அல்லது சேவலான் போல் கெரோசிவ் அப்படி ஊற்றி என்ன கிருமியை கொண்டுடுறோன்னு நம்புவாங்க. ஆனால் ஆணுறுப்பினுடைய மேல் பகுதி வெந்து போயிடும். அந்த மாதிரி கரோசிவான எந்த பொருட்களையும் நாம் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பண்ணதுனால எந்த லாபமும் இல்லை. நீங்கள் அப்படி தவறாக செக்ஸில் ஈடுபட்டுட்டிங்கன்னா 4-5 முறை நம்ம இப்போ உடலுக்கு பயன்படுத்தக்கூடிய சோப்பை போட்டு வாஷ் பண்ணலாம். நிறைய சோப் போட்டு நுரை வந்த பிறகு வாஷ் பண்ணணும். மறுபடியும் சோப் போட்டு வாஷ் பண்ணலாம். ஆனால் கெரோசிவான மெட்டீரியல்ஸ், டெட்டால் அந்த மாதிரியான பொருட்களை போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த இடம் வந்து வீங்கி போய் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆணுறுப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல டெய்லி குளிங்க, சுத்தமாக வச்சுக்கோங்க. நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், எனக்கு அது சூடு தண்ணிதுன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா அது பண்ணலாம், அதிலெல்லாம் தவறு இல்லை. ஆனால் வேறு ஏதாவது கெமிக்கல் அல்லது ஒரு ஸ்பெஷலான எண்ணெய் அந்த மாதிரி கெரோசிவான சில மெட்டீரியல்ஸ் எதுவும் ஆணுறுப்பில் தடவ வேண்டாம்.
அதில் எந்த லாபமும் இருக்காது. அதனால் எந்த அட்வான்டேஜும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை. தேவையற்ற கரோசிவான எந்த பொருட்களையும் ஆணுறுப்பில் பயன்படுத்தக்கூடாது. கண்ணில் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களையும் ஆணுறுப்பில் பயன்படுத்தலாம். நம்ம கண்ணுக்கு கண்ணா பின்னான்னு எதையும் போட மாட்டோம், யோசித்து பண்ணுவோம். அதே மாதிரியே நான் இதுவும் மியூக்கஸ் மெம்பரேன், அதுவும் மியூக்கஸ் மெம்பரேன். நம்ம ஏதாவது ஒன்று போட்டோம்னா அது ரியாக்ட் பண்ணும், ஆணுறுப்பு பயந்து போயிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் பயந்து போயிடுவாங்க. இப்போ ஒரு வெளியே போய் செக்ஸ் பண்ணிட்டு வராங்க, டெட்டாலை ஊற்றினோடனே ஆணுறுப்பே வீங்கி போயிடும். இந்த வீக்கம் செக்ஸ் பண்ணதுனாலையா இல்லை டெட்டால் ஊற்றுனதுனாலே குழப்பமாகி போய் இன்னும் பயம் அதிகமாகிடும். அதனால் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாத்தையும் நாம் நிறுத்திடணும். இயல்பாக இருங்க. இந்த மாதிரி தேவையற்ற உறவுகளை தவிர்க்கணும். அப்படி உறவில் ஈடுபட்டுட்டீங்க அப்படின்னா ஆர்டினரியான நல்ல சோப்பை வச்சு 4-5 முறை அதை வாஷ் பண்ணுங்கள். வேறு எந்த ஒரு விதமான இதுலையும் பண்ண முடியாது. ஹெச்ஐவி தடுப்பு முறைன்னு இருக்குது. நீங்கள் இப்படி ஒரு செக்ஸில் ஈடுபட்டுட்டீங்கன்னா தடுப்பு முறைன்னா 72 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் பிஇபி போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் மாத்திரைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்ஐவியை தடுக்கலாம். மற்ற பாக்டீரியல் நோய்களை தடுக்கிறதுக்கும் சில மாத்திரைகள் இருக்குது. இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலான நோய்கள் நம்ம தடுக்க முடியும். இதுதான் ஆரோக்கியமானது. அதனால் டெட்டாலோ அல்லது கரோசிவான மெட்டீரியலை கொட்டுறதுனால எல்லாத்தையும் தடுத்துடலான்னு நம்ப வேண்டாம். அப்படி ஆகிறது இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் ஆணுறுப்பை கொதிக்க வச்சுருவீங்க, இன்ஃப்ளேம் ஆக்கிடுவோம். அது மாதிரி பண்ணக்கூடாது. இன்ஃப்ளமேஷன் அந்த மாதிரி வந்துடும், பண்ணக்கூடாது. அதனால் நம்ம ஆரோக்கியமான பழக்கங்கள், டெய்லி குளிக்கிறது, டெய்லி க்ளீன் பண்ணுறது எளிமையாக போதுமானதாக இருக்கும். மற்ற விஷயங்களை பயப்பட வேண்டாம். ஆணுறுப்பில் நீங்கள் பார்க்குறது நரம்புகள் அல்ல, இரத்த குழாய்கள். அது ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நரம்பு தளர்ச்சின்ற வார்த்தையை நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நரம்புகளுக்கு என்றைக்கு நம்ம உடலில் தளர்ச்சியே வராது. இந்த நரம்பு தளர்ச்சின்றதே போலி மருத்துவருடைய ஒரு வார்த்தை. அப்போது இந்த வெளியே தெரிகிறது நரம்புகள். இப்போது இதில் 2 இடம் தெரியும். ஒன்று இந்த விரல்களில் இங்கே பார்க்குறது டெண்டன். இது விரல்களை மடக்க நீட்ட, கையை மடக்க நீட்டெல்லாம் அந்த டெண்டன் தேவை, பிடிச்சி கயிறு மாதிரி பிடிச்சி இழுக்க. இன்னொன்று நீங்கள் பார்க்குறது இந்த ப்ளூவாக தெரிகிறது இரத்த நாளங்கள். இந்த ப்ளூவாக தெரிகிறது இரத்த நாளங்கள். இந்த இதை பார்க்குறது இது கயிறு மாதிரி இழுக்கிறது, மடக்கிறதுக்கு. மற்றபடி நரம்புகளை நம்ம என்றைக்குமே பார்ப்பதில்லை. வாழ்நாளில் நம்ம என்றைக்கும் நரம்புகளை பார்க்க மாட்டோம். அதனால் இந்த நரம்புகளை நீங்கள் பலப்படுத்தவும் முடியாது. ஒன்று என்னென்னா, சர்க்கரை நோய் போன்ற நோய்கள், இந்த ஸ்டீராய்டு போன்ற மருந்துகள், இப்போ ஜிம் போகிறவங்க சில நேரம் ஸ்டீராய்டு பயன்படுத்துவாங்க நல்ல பலமாக இருக்கணும்னு. இது சில நேரங்களில் பெரிஃபரல் நியூரோபதி என்ற ஒரு கண்டிஷனை உண்டு பண்ணும். அது சில நேரங்களில் பாதிக்கலாம். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு வெளியே தெரியாது. அது நம்ம சாதாரண நபர்கள் அவங்க கண்டுபிடிக்கிற விஷயம் அல்ல. இது மருத்துவர்கள் டயக்னோஸ் பண்ணுறது. அதனால் இந்த நரம்புகளை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.